அன்பான மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்று நாங்கள் பார்ப்பது தரம் 12 முதலாம் தவணைக்குரிய பாடமாக விளங்கும் சங்ககாலம் என்ற பாடத்தில் அமையும் சங்ககால தெய்வங்கள், அரசர்கள் மற்றும் புலவர்கள் என்பவற்றை நாங்கள் காண இருக்கின்றோம். அந்த வகையில் இங்கு உங்களுக்கு சங்ககால தெய்வங்கள், அரசர்கள், புலவர்கள் தொடர்பான சிறு சிறு வினாக்கள் காணப்படுகின்றது. மாணவர்கள் அவற்றை விடையளிப்பதன் மூலம் இது தொடர்பான தெளிவான ஒரு விளக்கத்தை பெறுவீர்கள் என நம்புகின்றேன். தமிழ் மக்களது வாழ்வியல் நிகழ்ச்சிகளில் ஒரு பகுதி கடவுள் கொள்கையாகும். கடவுள் கொள்கையில் தமிழ் மக்கள் மேற்கொண்ட தெய்வ வழிபாட்டு நெறிமுறைகள் சங்க காலத்தில் பிரிவின்றி காணப்படுகின்றன. சங்க காலத்தில் ஒரு தெய்வ வழிபாடு என்பது அன்றி பல தெய்வ வழிபாடுகள் காணப்படுகின்றன. மக்கள் வாழுகின்ற நிலத்தின் இயல்புகளுக்கு ஏற்ப தெய்வங்கள் முதன்மை பெறுவதாக காணப்படுகின்றது. சங்ககால தெய்வங்களை அடிப்படையாக கொண்டு பின்வரும் வினாக்களில் சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளமிடுவோம். முதலாவது, சங்க காலத்தில் ஒரு தெய்வ வழிபாடு அன்றி பல தெய்வ வழிபாடு காணப்பட்டது என்ற கூற்றை நாங்கள் நோக்குவோமாக இருந்தால் இது சரியா பிழையா என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். சங்க காலத்தில் குறிப்பிட்ட ஒரு தெய்வ வழிபாடு காணப்படவில்லை. இயற்கையை வழிபட்டார்கள், ஒவ்வொரு நிலத்துக்குரிய இறைவனை வழிபட்டார்கள். அது மட்டுமல்லாமல் அச்சம் தரக்கூடிய இறைவன்களையும் வழிபட்டார்கள். இவ்வாறு பல தெய்வ வழிபாடு இங்கு காணப்படுகின்றது. ஆகவே சங்க காலத்தில் ஒரு தெய்வ வழிபாடு அன்றி பல தெய்வ வழிபாடு காணப்பட்டது என்ற கூற்றானது சரியாகும். விடை சரி. அடுத்த வினா, சங்க காலத்தில் அவைதீக சமயங்கள் பெரிதும் போற்றப்பட்டன என்ற கூற்றாகும். இது சரியா பிழையா என்று நோக்குவோமாக இருந்தால் முதலில் நாங்கள் அவைதீக சமயங்கள் என்பது என்னவென்று இனங்காண வேண்டும். வைதீக, அவைதீக சமயங்கள் என இருவகை காணப்படுகின்றது. வைதீக சமயங்களாக சைவம், வைணவம் என்பன காணப்படும். அவைதீக சமயங்களாக சமணம், பௌத்தம் என்பன காணப்படுகின்றது. அந்த வகையில் சங்க காலத்தில் சைவம், வைணவம் போன்ற சமயங்களே பெருவாரியாகவும் காணப்பட்டது. சங்க காலத்தின் இறுதி பகுதி, அதாவது சங்கமருவிய காலத்திலேயே அவைதீக சமயங்களின் தோற்றங்கள் காணப்படுவதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்கும்போது சங்க காலத்தில் அவைதீக சமயங்கள் என்பது சாத்தியம் அல்லாத ஒன்று. ஆகவே இந்த கூற்றானது பிழையான கூற்று. அந்த அடிப்படையில் சங்க காலத்தில் அவைதீக சமயங்கள் பெரிதும் போற்றப்பட்டன என்பது பிழை. சங்க காலத்தில் பேய், பூதம், யமன் போன்ற அச்சத்தை தருகின்ற தெய்வ வழிபாடு காணப்பட்டது என்று இங்கு கூறப்பட்டுள்ளது. இக்கூற்றானது சரியா பிழையா என்று நோக்குவோமாக இருந்தால் இக்கூற்று சரி.
காரணம், சங்க காலத்தில் தெய்வ வழிபாடுகளோடு பேய், பூதம், யமன் போன்ற அச்சத்தை தருவதற்கு உரிய சக்திகளையும் தெய்வமாக கொண்டு வழிபடும் செய்திகள் காணப்பட்டது. மக்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தார்கள். அதனால் இவற்றையும் நம்பினார்கள். ஆகவே பேய், பூதம், யமன் போன்ற அச்சத்தை தருகின்ற தெய்வ வழிபாடு சங்க காலத்தில் காணப்பட்டது என்ற கூற்று சரியாகும். அடுத்த வினாவாக, சங்ககால மக்கள் இயற்கையை வணங்கவில்லை, இக்கூற்று சரியா பிழையா என்று நோக்குவமாக இருந்தால், சங்ககால மக்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் அங்கு சங்க காலம் இயற்கை நெறி காலம் என்று அழைக்கப்படுகின்றது. இங்கு மக்கள் இயற்கை அம்சங்களாக பஞ்சபூதங்களை வணங்கியிருக்கிறார்கள். ஒவ்வொரு நிலத்துக்கும் ஏற்ப, அந்த நிலத்தின் இயல்புக்கு ஏற்ப இறைவனை வழிபட்டிருக்கிறார்கள். ஆகவே சங்ககால மக்கள் இயற்கையை வணங்கவில்லை என்பது பிழையான கூற்று. அடுத்த வினாவாக அமைவது, மக்கள் வாழுகின்ற நிலத்தின் இயல்புக்கேற்ப தெய்வங்கள் முதன்மை பெற்றன என்ற கூற்று சரி பிழை பார்ப்பதற்கு முதல் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சங்க காலத்தில் மக்கள் வாழுகின்ற நிலத்தின் இயல்புகளுக்கு ஏற்ப தெய்வங்கள் முதன்மை பெற்றது. மலைகளை கொண்டுள்ள குறிஞ்சி நிலத்தில் முருகனை தெய்வமாக கொண்டு வழிபாடுகள் நடத்த பெற்றன. வயல்களை கொண்ட மருத நிலத்தில் இந்திரனையும், பெருமணல் உலகம் எனப்படும் நெய்தல் நிலத்தில் வருணனையும் தெய்வமாக கொண்டு வழிபாடுகள் நடைபெற்றது. அதேபோல் காடுகளை கொண்ட முல்லை நிலத்திற்கு திருமாலும், பாலை நிலத்திற்கு கொற்றவையாகிய காளியும் தெய்வங்களாக கருதப்பட்டன. இத்தகைய தெய்வங்கள் சங்க காலத்தில் பரந்து காணப்படுகின்றது. ஆகவே மக்கள் வாழுகின்ற நிலத்தின் இயல்புக்கேற்ப தெய்வங்கள் முதன்மை பெற்றன என்ற கூற்று மேற்கூறிய விடயங்களின் அடிப்படையில் சரியானதாக காணப்படுகின்றது. ஆகவே விடை சரி. அடுத்த பகுதியாக அமைவது, ஒவ்வொரு நிலங்களுக்கும் ஏற்ப தெய்வங்களை இனங்கண்டு இணைக்க வேண்டும். நாங்கள் மேலே பார்த்துவிட்டு வந்தோம், ஒவ்வொரு நிலங்களுக்கும் இயல்புகளுக்கு ஏற்ப தெய்வங்கள் காணப்படுகின்றது என்று. அவ்வாறு குறிஞ்சி, மருதம், நெய்தல், முல்லை, பாலை போன்ற 5 நிலங்களுக்கும் வருணன், கொற்றவை, திருமால், இந்திரன், முருகன் போன்ற தெய்வங்கள் காணப்படுகின்றது. இவற்றின் அடிப்படையில் நாங்கள் இவற்றை இணைக்க வேண்டும். அந்த வகையில் நாங்கள் நிலங்களுக்குரிய தெய்வங்களை அடிப்படையில் விடைகளை நோக்குவமாக இருந்தால், மலைகளை கொண்டுள்ள குறிஞ்சி நிலத்திற்கு முருகன், வயல்களை கொண்ட மருத நிலத்திற்கு இந்திரன், கடல் சார்ந்த நெய்தல் நிலத்திற்கு வருணன், காடுகளை கொண்ட
முல்லை நிலத்திற்கு திருமால், மணல் சார்ந்த பாலை நிலத்திற்கு கொற்றவை எனப்படுவது காளி தெய்வங்களாக கருதப்படுகின்றது. அவ்வாறு இணைக்க வேண்டும். அடுத்த பகுதியாக அமைவது பல்தேர்வு வினா. இதில் மிக சரியான விடையை தெரிவு செய்ய வேண்டும். முதலாவது, திருமுருகாற்றுப்படையில் பேசப்படும் இறைவன். திருமால், முருகன், கொற்றவை, வருணன். திருமுருகாற்றுப்படை திருமுருகனுடைய 6 படை வீடுகள் தொடர்பான இலக்கியம் திருமுருகாற்றுப்படை. இது ஒரு ஆற்றுப்படை இலக்கியம். அந்த வகையில் திருமால் என்பது மருத நிலத்துக்குரிய இறைவன். கொற்றவை காளி. காளி எனப்படுவது பாலை நிலத்துக்குரிய இறைவன். வருணன் நெய்தல் நிலத்து இறைவன். அந்த வகையிலே முருகன் என்பது மிக சரியான விடை. ஏனென்றால் இந்த இலக்கியத்தின் பெயரிலேயே அதற்குரிய இறைவன் பெயர் காணப்படுகின்றது. திருமுருகாற்றுப்படை. திருமுருகனுடைய 6 படை வீடுகள் தொடர்பானவை. ஆகவே மிக சரியான விடை 2வது விடை முருகன். அடுத்த வினா, சங்க காலத்தில் இறந்தவர்களை புதைத்த இடத்தில் நடப்பட்ட கல்லை வழிபடுகின்ற முறை ஒன்று காணப்பட்டது. அது எவ்வாறு அழைக்கப்பட்டது என்பது நடுகள் வழிபாடு, வேளவன் வெறியாடல், சமாதி வழிபாடு, கல்லறை வழிபாடு. இதில் நாங்கள் முதலாவது பிழையான விடைகளை நாங்கள் இனங்காண வேண்டும். கல்லறை வழிபாடு, சமாதி வழிபாடு என்பன தற்காலத்தில் தான் காணப்படுகின்றது. ஒருவர் இறந்தார் என்றால் அவருக்கு கல்லறை கட்டி ஒரு வருடாந்தம் சென்று அவர் இறந்த திதியில் வழிபடுகின்ற முறையாகும். வேளவன் வெறியாடல் என்பது சங்க காலத்தில் காணப்பட்டது. அது முருகனுடைய வழிபாட்டு முறையாக காணப்பட்டது. ஆனால் இறந்த வீரர்களை புதைத்த இடத்தில் கல்லொன்று நடப்பட்டு அதனை வழிபடுகின்ற முறையை சங்க காலத்தில் நடுகள் வழிபாடு என்று அழைத்தனர். ஆகவே இதற்கான விடை சங்க காலத்தில் இறந்தவர்களை புதைத்த இடத்தில் நடப்பட்ட கல்லை வழிபடுகின்ற முறை நடுகள் வழிபாடு என அழைக்கப்பட்டது. அடுத்த வினாவாக அமைவது ஆதிரையான், ஆலமலர் செல்வன், ஈசன், தாழ்ச்சடை பெரியோன் என அழைக்கப்படும் இறைவன் திருமால், விநாயகர், வீரபத்ரர், சிவன் என்பவற்றை நாங்கள் இனங்காணணும். அதில் சங்க இலக்கியத்தில் இடம்பெற்ற தெய்வ வழிபாடுகளுள் தலைமையானது சிவ வழிபாடு. சிவ வழிபாடு கொற்றவையாகிய வனதுர்க்கை, சிறந்து அளிக்கும் காளி, அருள் வழங்கும் மலைமகள் ஆகிய 3 சக்திகளோடு நெற்றிக்கண்ணனாகிய சிவபெருமானோடு பிரிவின்றி கூறப்பட்டுள்ளது. சிவபெருமான் சிவன் என்று சொல்லால் குறிக்க பெறாது பிற சொற்களாலே சங்க காலத்தில் காணப்படுகிறது. சொல்லப்போனால் சங்க காலத்தில் சிவன் என்ற சொல்லே இல்லை. அதற்கு பதிலாக ஆதிரையான், ஆலமலர் செல்வன், ஆனேற்று கொடியுடையான், ஈசன், ஈர்ஞ்சடை அந்தணன், காலக்கடவுள், தாழ்ச்சடை பெரியோன், நீலமேனி வாலிலை பாகத்து ஒருவன், மணிமிடற்றன், முக்கண் செல்வன் போன்ற பெயர்களாலேயே அழைக்கப்படுகின்றான். எனவே சக்தியாகிய பெண் தெய்வங்களுடன் தன் திருமேனிக்கு உரிய பெயர்களுடனும் சங்க இலக்கியத்தில் சிவபெருமான் இடம்பெற்றுள்ளார். ஆகவே அதன் அடிப்படையில் ஆதிரையான், ஆலமலர் செல்வன், ஈசன், தாழ்ச்சடை பெரியோன் என அழைக்கப்படும் இறைவன் சிவன் என்பது மிக பொருத்தமான விடையாகும்.
அடுத்ததாக பிணந்தின் யாக்கை பேய்மகள் துவன்றவும் என்ற பாடல் இடம்பெற்ற சங்க நூல். குறுந்தொகை, பட்டினப்பாலை, கலித்தொகை, பரிபாடல். இதில் குறுந்தொகை எமக்கு தெரியும், அகத்திணை பாடல்களே அதிகமாக காணப்படுகின்ற ஒரு நூல் குறுந்தொகை. குறுகிய அடிகளான தொகை நூல் குறுந்தொகை. பட்டினப்பாலையில் மட்டுமே பேயின் வழிபாடு இடம்பெற்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனைய கலித்தொகையாக இருக்கட்டும், பரிபாடலாக இருக்கும், பேய் வழிபாட்டை பற்றி காணவில்லை. ஆகவே பிணம் தின்னும் யாக்கை பேய் மகள் துவன்றவும் என்ற அடி பட்டினப்பாலையில் இடம்பெற்றதாகவே கொள்ளப்படும். ஆகவே விடை பட்டினப்பாலை ஆகும். துணங்கயம் செள்ளிக்கு அணங்கு நொடித்தாங்கு என்பது பெரும்பானாற்று படையில் உள்ள பாடல். இங்கு அணங்கு என்பதன் பொருள், அணங்கு என்ற சொல் பேய் என்பதை குறிக்க பயன்படும். பெரும்பானாற்று படையில் பேய் என்பது அணங்கு என்ற சொல்லால் குறிக்கப்பெற்று வழிபட்ட பெற்றமை காணப்படுகின்றது. ஆகவே இங்கு தலைவி, சேய், மிருகம் போன்ற விடைகளை விட பேய் என்பதே சரியான விடையாகும். அணங்கு என்பது பேய். அடுத்த வினாவாக அமைவது பொன், வெள்ளி, இரும்பு மதில்களை கொண்ட நகரங்களில் வாழ்ந்த 3 அரக்கர்களை சிவபெருமான் எரித்த புராணம் கூறப்படும் சங்க இலக்கியம் நெடுநல்வாடை, கலித்தொகை, பரிபாடல், பட்டினப்பாலை. இவற்றில் நாங்கள் உருவ வழிபாடுகளை கூறுகின்ற சிவபெருமானுடைய புராண செய்திகளும் 8 தொகை நூல்கள்ல காணப்பட்டிருக்கு. வானிடத்தே பறந்து திரிகிற இயல்புடைய பொன், வெள்ளி, இரும்பு மதில்களை கொண்ட நகரங்கள் 3இல் வாழ்ந்த அரக்கர்களை சிவபெருமான் தன் பொன் செருப்பினால் எரித்தார் என்பது புராண வரலாறு. அது இடம்பெறும் நூல் எது என்பதை நாங்கள் பார்ப்பதற்காக ஒரு செய்யுள் ஒன்று காணப்படுகின்றது. மூவகை ஆரையுள் ஓரலல் அம்பின் மொழிய மாதிரம் அழல எய்து அமரர் வேள்வி பாகம் உண்ட பைங்கண் பார்ப்பான் என்பது பரிபாடலில் வருகின்ற ஒரு செய்தி. இதில் தான் சொல்லப்பட்டிருக்கின்றது, இந்த 3 நகரங்களையும் தன் பார்வையால் தன் பொன் சிரிப்பினால் எரித்தான் என்று காட்டப்படுகின்றது. ஆகவே இதற்கு மிக சரியான விடை பரிபாடல் என்பது ஆகும். அடுத்த வினா, சங்ககால மக்களால் முருகனுக்கு செய்யப்பட்ட வழிபாடு நடுகள், ஊர்வீதி வருகை, வேலவன் ஆட்டம், வேலவன் வெறியாடல். இதில் நடுகள் எங்களுக்கு தெரியும், இறந்தவர்களை புதைத்த இடத்தில் நடப்படுகின்ற கல்லை வைத்து வழிபாடு நடுகள் வழிபாடு. ஊர்வீதி வருகை என்பது தலைவனோ அல்லது இறைவனோ வீதி உலா வருகிறது, அதுதான் ஊர்வீதி வருகை என்று சொல்லப்படும். வேலவன் ஆட்டம் என்பது முருகனே வந்து ஆடுவது. வேலவன் வெறியாடல் என்பது முருகப்பெருமானுக்காக ஆடப்படுகின்ற ஒரு வழிபாட்டு முறை. இதில் முருகப்பெருமானுடைய வரலாறு, அவர் சூரனை தடித்தது போன்றவற்றை சிறப்பாக எடுத்து கூறி, அவருடைய பெருமைகளை அனைத்தையும் கூறி மக்கள் தன் மீது முருகன் ஏறிவிட்டார் என கருதி ஆடுவது வேலவன் வெறியாட்டு எனப்படும். அவ்வாறு சங்க காலத்தில் முருகனுக்கு செய்யப்பட்ட வழிபாடுகளில் வேலவன் வெறியாடல் என்பது மிக முக்கியமாக காணப்படுகின்றது. ஆகவே இதற்கு பொருத்தமான விடை வேலவன் வெறியாடல் ஆகும்.
அடுத்த பகுதியாக நாங்கள் செல்ல இருப்பது சங்ககால அரசர்களும் புலவர்களும் பற்றிய வினாக்களுக்கு. ஒரு இலக்கிய வரலாற்று காலகட்டத்தை நிலைநிறுத்துவதில் குறித்த கால அரசர்களும் அமைச்சிய அந்தஸ்து பெற்றுள்ள புலவர்களும் முதன்மை பெறுவர். அந்த வகையில் இக்கால அரசர் வரிசையில் கிள்ளிவளவன், நெடுஞ்செழியன், கோப்பெருஞ்சோழன், பெருங்கடுங்கோ, சோழன், நல்லுத்திரன், அதியமான், பாரி, நட்கிள்ளி, நெடுங்கிள்ளி, பேகன், கரிகாலன் போன்றோர் குறிப்பிடத்தக்கோர் ஆவர். அதேபோல் புகழ்வாய்ந்த புலவர்களுள் கபிலர், பரணர், கோவூர்கிழார், இறையனார், இளநாகனார், குடவாயிற்கீர்த்தனார், பெருஞ்சாத்தனார், பிசிராந்தையார், செம்புலப்பேணினார், பெருவழுதி, நல்லந்துவனார், ஈழத்து பூதந்தேவனார், வெள்ளைக்குடி நாகனார், காரிக்கிழார், மாங்குடி மருதனார், புல்லூற்று எயிற்றனார், பூங்குற்றனார் முதலிய 400க்கும் குறையாத ஆண்பால் புலவர்களும் ஓதலாந்தையார், ஔவையார், காக்கை பாடினியார், நல்வெள்ளியார், வெள்ளி வீதியார் முதலிய 30க்கு குறையாத பெண் கவிஞர்களும் இந்த காலத்தில் இலக்கியம் படைத்துள்ளனர். அவற்றை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இனிவரும் வினாக்களை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இது ஒரு பல்தேர்வு வினாவாகும். சங்ககால அரசர்கள் பற்றிய தகவல்களில் பொருத்தமற்ற கூற்றாக அமைவது. முதலாவது, சேர, சோழ, பாண்டியன் ஆகிய மூவேந்தர்கள் ஆட்சி செய்தனர். எங்களுக்கு தெரியும், சங்க காலம் என்றாலே மூவேந்தர் காலம் என்றும் சொல்லப்படுகின்றது, சேர, சோழ, பாண்டியர். ஆகவே இது பொருத்தமான கூற்று. குறுநில மன்னர்களும் ஆட்சி செய்தனர். பாரி, காரி, ஓரி போன்ற குறுநில மன்னர்கள் சங்க காலத்தில் ஆட்சி செய்தனர். ஆகவே இதுவும் பொருத்தமான கூற்று. மன்னர்களில் சிலர் வடநாட்டிலிருந்து வந்தவர்களாக காணப்பட்டனர். மன்னர்கள் சங்க காலத்தில் பொதுவாக தமிழ்நாட்டில் உள்ளவர்களே மன்னர்களாக கொல்லப்பட்டார்கள். சங்கம் அருவிய காலத்தில் தான் வடநாட்டிலிருந்து களப்பிரர் என்ற ஆட்சியினர் வருகின்றனர். ஆகவே இந்த 3வது விடை பொருத்தமற்றதாக இருக்கின்றது. அடுத்த விடையை நாங்கள் ஆராய்ந்து பார்த்த பிறகு நாங்கள் விடைக்கு போவோம். 4வது, பாரி, அதியமான், பேகன் போன்றவர்களும் சங்ககால மன்னர்கள். பாரி, அதியமான், பேகன் போன்றவர்கள் குறுநில மன்னர்கள். ஆகவே அவர்களும் மன்னர்கள் தான். ஆகவே இந்த 4 விடையில் 3வது விடை பொருத்தமற்றதாக காணப்படுகிறது. மன்னர்களில் சிலர் வடநாட்டிலிருந்து வந்தவர்களாக காணப்பட்டனர். ஆகவே விடை 3வது. அடுத்து 2வது வினா, சங்க புலவர்கள் பற்றி மிகச் சரியான கருத்து. முதலாவது, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என பரந்த மனப்பாங்கில் புலவர்கள் வாழ்ந்தார்கள். 2வது, பரிசுக்காக பொய் கூறி புலவர்கள் வாழ்த்து பாடுபவர்களாக காணப்பட்டனர். 3வது, இக்கால புலவர்கள் பெரும்பாலும் வசைக்கவி பாடுபவர்களாக காணப்பட்டனர். 4, அரசர்களின் சொத்துக்களை அடைவதையே குறிக்கோளாக கொண்டிருந்தனர். இதில் மிக சரியான கருத்து. எங்களுக்கு நாங்கள் ஒவ்வொரு விடையும் நாங்கள் ஆராய்ந்து நோக்க வேண்டும். சங்க புலவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பரந்த மனப்பாங்கிலே வாழ்ந்து உள்ளனர். இவர்கள் பரிசு பெறுவதற்காக பொய் கூறவில்லை. பொய் என்றால் அதனை உடனே சொல்லுவார்கள். அரசன் பிழை செய்தால் உடனே தட்டி கேட்பவர்களாக நல்ல அமைச்சர்களாக காணப்படுகின்றனர்.
ஆகவே இரண்டாவது விடை பொருத்தமற்றது. மூன்றாவது, இக்கால புலவர்கள் வசைக்கவி பாடுபவர்களாக காணப்பட்டனர் என்பது. வசைக்கவி நாயக்கர் காலத்திலேயே தோற்றம் பெறுகின்றது. ஆகவே மூன்றாவது விடையும் பிழை. இவர்கள் வாழ்த்து கவிகள் மட்டுமே பாடிக்கொண்டு இருந்தார்கள். நான்காவது, அரசர்களின் சொத்துக்களை அடைவதையே குறிக்கோளாக கொண்டிருந்தனர். இல்லை, சில புலவர்கள் மன்னர்களாகவும் காணப்பட்டனர். அரசரை பாதுகாப்பதும் நாட்டு நலனை கொள்வதுமே மட்டுமே புலவர்களின் நோக்கமாக காணப்பட்டது. ஆகவே சொத்துக்களை அடைவதே என்பது இது பொருத்தமற்ற விடையாக காணப்படுகிறது. ஆகவே இந்த 4 விடைகளில் முதலாவது விடை மிக பொருத்தமாக உள்ளது, சரியானதும் கூட. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பரந்த மனப்பாங்கில் புலவர்கள் வாழ்ந்தனர் என்ற முதலாவது விடையே மிகச் சரியான கருத்து. அடுத்த வினா கொஞ்சம் புலவர்களை தரப்பட்டு இவற்றுள் சங்க புலவர்களுள் உள்ளடங்கப்படாதவர்கள் பற்றி கேட்கப்பட்டுள்ளது. நாங்கள் ஒவ்வொன்றாக வாசித்து போவோம். ஈழத்து பூதந்தேவனார், பெருவழுதி, அதியமான், காக்கை பாடினியார் இவர்கள் சங்கப்புலவர்கள். அதேபோல் பெருஞ்சாத்தனார், கபிலர், மாங்குடி மருதனார், வெள்ளைக்குடி நாகனார் இவர்களும் சங்கப்புலவர்களுக்குள் உள்ளடங்கப்படுவர். கணியன் பூங்குற்றனார், பரணர், இறையனார், ஓதலாந்தையார் போன்றவர்களும் சங்கப்புலவர்கள். புகழேந்தி பாடியது நலவன்பா. அதிவீரராம பண்டிதர், கம்பர், ஒட்டக்கூத்தர் இவர்கள் சங்க காலத்துக்கு பொருத்தமற்றவர்களாக காணப்படுகின்றனர். ஆகவே இது 4வது விடை தொகுதிதான் சங்க புலவர்களுள் உள்ளடங்கப்படாதவர்கள். ஏனைய அனைவருமே சங்க காலத்தில் நான் உங்களுக்கு புலவர்கள் பற்றிய அறிமுகத்திலே முன்னர் குறிப்பிட்டுள்ளேன், இந்த புலவர்கள் இங்கு காணப்படுகிறார்கள் என்று. ஆகவே அதிலிருந்து ஏனைய காலத்துக்குரியவர்களாக சோழ காலம், நாயக்கர் கால புலவர்களாக புகழேந்தி, அதிவீரராம பண்டிதர், கம்பர், ஒட்டக்கூத்தர் போன்றோர் காணப்படுகின்றனர். ஆகவே 4வது விடைதான் சங்க புலவர்களுள் உள்ளடங்கப்படாதவர்கள் காணப்படுகின்ற விடை. தொடர்ந்து சங்க புலவர்களின் இயற்கை ஈடுபாட்டை புலப்படுத்தாத கூற்றாக அமைவது. இயற்கை ஈடுபாடு, சங்க புலவர்கள் பெரும்பாலும் இயற்கையோடே இணைந்து வாழ்ந்தவர்கள், இயற்கை மீது அதிக ஈடுபாடு கொண்டவர்கள். அவர்களுடைய ஈடுபாட்டை புலப்படுத்தாத கூற்றாக அமைவது புலவர்கள் அணிகளை கையாள்வதற்கு இயற்கையை பயன்படுத்தவில்லை. 2, இயற்கையோடு இணைந்து முதற் பொருளாக மக்களையும் துணை பொருளாக இயற்கையும் பாடினார்கள். 3, இயற்கையோடு இணைந்த பெரும்பொழுது சிறு பொழுதுகளும் பேசு பொருளாக்கப்பட்டமை. 4, எடுத்துக்காட்டுகளை பெறுவதற்கு இயற்கையை கையாண்டனர். இந்த 4 விடைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போமாக இருந்தால், புலவர்கள் அணிகளை கையாள்வதற்கு இயற்கையை பயன்படுத்தவில்லை என்று காட்டப்படுகின்றது. புலவர்கள் ஒவ்வொரு செய்யுளிலுமே அணிகள் இயற்கையிலிருந்து தான் பெற்றார்கள். தொகுமுகை இளங்கயிறாக இளமைப்பாரார் என்ற செய்யுளிலே காணப்படுகின்றது. தலைவன் வாரன் என்று சொன்னார், வரவில்லை. கார்காலம் தன்னை பார்த்து சிரிக்கிறதாக தலைவி எண்ணுகிறாள். அப்ப அங்கு இயற்கை காணப்படுகின்றது. யாயும் யாயும் யாராகியரோ எந்தையும் நொந்தையும் அம்முறை கேளீர், செம்புளப் பேனிற் போல அன்புடை நெஞ்சம் கலந்தனவே. அப்ப எங்களுடைய நெஞ்சங்கள் செம்மண்ணில் விழுந்த மழை நீர் போல கலந்து காணப்படுகிறது என்று இயற்கை காணப்படும். இவ்வாறு ஒவ்வொரு செய்யுள்களிலுமே புலவர்கள் அணிகளை கையாள்வதற்கு இயற்கையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அவை முதலாவது கூற்று எங்களுக்கு பிழையாக காணப்படுகின்றது. அடுத்ததை பார்த்துவிட்டு நாங்கள் சரியான விடைக்கு போவோம். இயற்கையோடு இணைந்து முதற் பொருளாக மக்களையும் துணை பொருளாக இயற்கையும் பாடினார்கள். சங்க செய்யுள்கள் முதல் பொழுது முதல்
துணை பொருள்கள் காணப்பட்டிருக்கின்றது. முதல் பொருளாக மக்களை கொண்டு துணை பொருளாக ஒன்றை நாங்கள் ஒப்பிடுவதற்கு இயற்கையை தான் கண்டிருக்கிறார்கள். தலைவியின் நிலையை சொல்ல கார்காலத்தை காட்டியிருக்கிறார்கள். அதேபோல் தலைவன் தலைவியை விட்டு சென்று விட்டான், அதனால் தலைவி அழகு நலம் குறைந்தவளாக காணப்படுகிறாள் என்பதற்கு பூவோடு புரையும் என்ற செய்யுளிலே நாங்கள் பார்க்கலாம். அந்த செய்யுளிலே காட்டப்படுகிறது, கண்கள் சோர்வடைந்து விட்டது, மூங்கல் போலுன்ற தோல் அழகு நலம் குறைந்து விட்டது, நெற்றியிட அழகு குறைந்து விட்டது என்றெல்லாம் தலைவி சொல்லுகின்றார். ஆகவே இரண்டாவது விடை இயற்கை ஈடுபாட்டை தான் காட்டுகின்றது. அடுத்து மூன்றாவது, இயற்கையோடு இணைந்த பெரும்பொழுது சிறும்பொழுதுகளும் பேசு பொருளாக்கப்பட்டமை. பாடல்களை பொழுத இரண்டாக பிரிக்கலாம், பெரும்பொழுது சிறும்பொழுது. ஒரு பருவ காலத்தின் அடிப்படையில் ஒரு ஆண்டை 6 பருவங்களாக பகுப்பது பெரும்பொழுது. ஒரு நாளின் அடிப்படையில் ஒரு நாளை 6ஆக வகுத்த காலம் சிறுபொழுது. அவ்வாறு பெரும்பொழுதாக உங்களுக்கு தெரியும், கார்காலம், கூதிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேனிற்காலம், முதுவேனிற்காலம் போன்ற காலங்களும், சிறுபொழுதாக மாலை, யாமம், வைகறை, காலை, நண்பகல், ஏற்பாடு போன்றவையும் காணப்படுகின்றது. ஆகவே இது ஈடுபாட்டை தான் காட்டுகின்றது. நான்காவது, எடுத்துக்காட்டுகளை பெறுவதற்கு இயற்கையை கையாண்டனர். இது இரண்டாவது விடையோடு ஒப்பிடணும், அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்குது சுருக்கமாக. ஆகவே இந்த 4 விடைகளையும் முதலாவது விடை மட்டுமே புலப்படுத்தாத கூற்றாக அமைய பெற்றுள்ளது. புலவர்கள் அணிகளை கையாள்வதற்கு இயற்கையை பயன்படுத்தவில்லை என்பது பிழையான கூற்று. ஆகவே இங்கு கேட்கப்பட்டிருப்பதும் பிழையான கூற்று. ஆகவே 5வதுக்கு முதலாவது விடை சரியாகும். அடுத்த பகுதியாக அமைவது பின்வரும் நிகழ்வுகளுடன் சம்பந்தமானவர்களை குறிப்பிடுக. 1. மயிலுக்கு போர்வை அளித்தமை. 2. முல்லைக்கு தேர் கொடுத்தமை. 3. புறாவுக்காக தன் தசையை வெட்டி கொடுத்தமை. 4. ஔவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தமை. இந்த சம்பவங்களோடு தொடர்பானவர்களை நாங்கள் இனங்காண வேண்டும். மயிலுக்கு போர்வை அளித்தமை. மயில் போர்த்தாது என்று தெரிந்தும் அது குளிரினால் வாடுகிறது என்று போர்வை அளித்தவர் பேக மன்னன். முல்லைக்கு தேர் கொடுத்தமை. முல்லை கொடி ஒன்று கொழுகொம்பு இன்றி தவித்துக் கொண்டிருந்ததைக் கண்டு அது படர்ந்து வளர்வதற்காக தன் தேரையை கொடுத்தவர் பாரி மன்னன். புறாவுக்காக தன் தசையை வெட்டி கொடுத்தவன். வேடன் ஒருவன் அம்பு விட்டு புறா ஒன்று சிபி சக்கரவர்த்தியிடத்தில் வந்தபோது அந்த புறாட இடைக்கு சமமாக தன் தொடையில் உள்ள தசையை வெட்டி கொடுக்க முற்பட்டவர் எங்களுடைய சிபி சக்கரவர்த்தி. அடுத்தது ஔவைக்கு நெல்லிக்கண் கொடுத்தமை. ஔவை பாட்டி தமிழ் கிழவி என்று சொல்லப்படுபவர் ஔவை பாட்டி. இந்த ஔவை பாட்டிக்கு நீண்ட ஆயுளை அளிக்கக்கூடிய நெல்லிக்கனியை அதியமான் நெடுமானஞ்சி அவர்கள் கொடுத்தார். ஆகவே இங்கு பேகன், பாரி, சிபி, அதியமான் என்பவர்கள் தொடர்பு பட்டவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து 4வது, தன் தம்பியால் நாடிழந்து காட்டில் வாழ்ந்த போதும் புலவருக்காக தன் தலையை கொடுக்க முற்பட்டமை. 5. குடும்ப வாழ்வின் மனைவி பிரிந்து சிக்கல் ஏற்பட்ட போது கபிலர், பரணர் போன்றோர் சமாதானம் வேண்டியமை. இவற்றோடு தொடர்புடையவர்களை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், தன் தம்பியால் தன் நாட்டை விட்டு காட்டிலே தலைமறைவாக வாழ்ந்த போதும் தன் தம்பி கட்டளையிட்டு இருக்கிறார், தன் அண்ணனுடைய தலையை கொண்டு வருபவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று.
அதற்காக ஒரு புலவருக்காக தன் தலையையே கொடுக்க முற்பட்டவர் குமண மன்னன். ஆகவே அந்த 4வதோடு தொடர்புடையவர் குமணன். அடுத்தது குடும்ப வாழ்வில் மனைவியை புரிந்து சில சிக்கல்கள் ஏற்பட்ட போது கபிலர், பர்ணர் போன்ற புலவர்கள் சென்று சமாதானம் வேண்டி அவரை குடும்ப வாழ்வோடு இணைத்தார்கள். அவர் இணைக்கப்பட்டவர் பேக மன்னன். ஆகவே இங்கு குமணன், பேகன் போன்ற மன்னர்களை பற்றி தொடர்புள்ளவராக இருக்கின்றார்கள். அடுத்து வரும் பகுதியாக அமைவது பொருத்தமான சொற்களை வைத்து இடைவெளி நிரப்புவோம். முதலாவது, சங்க காலத்தில் சுமார் கீறு மேற்பட்ட புலவர்கள் வாழ்ந்தார்கள். இந்த கீறு என்ற இடத்தில் எத்தனை புலவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதே வர வேண்டும். இங்கு சுமார் 400க்கு மேற்பட்ட புலவர்கள் வாழ்ந்தார்கள் என்றது ஆதாரங்களாக காட்டப்படுகின்றது. எனவே 400 என்பது பொருத்தமான விடை. இரண்டாவது, புறத்திணை இலக்கிய செய்யுள் பெரும்பாலானவை கீறு மரபில் உள்ளவை ஆகும். இந்த இடத்தில் என்ன மரபு என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். புறத்திணை, காஞ்சித்திணை, பாடான் திணை என்ற மரபுகள் அடிப்படையில் தான் காணப்படுகின்றது. காஞ்சித்திணை என்பது ஆண்பால் காஞ்சி, பெண்பால் காஞ்சி என இரு வகைப்படும். பாடான் திணை என்பது பாடப்படும் ஆண் மகனது ஒழுகலாறு. ஆகவே புறத்திணை இலக்கியங்கள் அதிகமாக ஒரு தலைவனாக இருக்கட்டும், ஒரு புலவனாக இருக்கட்டும், அல்லது அரசனாக இருக்கட்டும், அவருடைய கொடை சிறப்பு, நாட்டு வளம், நகர்வளம், நாட்டு செல்வ செழிப்பு, வீரம் போன்ற எல்லாவற்றையுமே சொல்வதாக அமைகின்றது. அவ்வாறு புறத்திணை இலக்கிய செய்யுள் பெரும்பாலானவை பாடான் திணை மரபில் உள்ளவை ஆகும். ஆகவே இந்த இடத்தில் பாடான் திணை என்பது மிக பொருத்தமான விடையாகும். மூன்றாவது, மூவேந்தர்கள் தமக்குள்ளும் இடைவெளி மன்னர்களுடனும் அடிக்கடி போர்களிலும் உட்பூசல்களிலும் ஈடுபட்டனர். ஆகவே அந்த இடத்தில் அந்த சங்க காலத்தில் வெளிநாட்டு படையெடுப்புகள் இல்லை. ஆகவே மூவேந்தர்களும் குறுநில மன்னர்களும் தான் ஆட்சி செய்தார்கள். ஆகவே மூவேந்தர்கள் தமக்குள்ளும் என்ன செய்தார்கள்? குறுநில மன்னர்களுடன் போர்களிலும் உட்பூசல்களிலும் ஈடுபட்டனர். ஆகவே இந்த இடத்தில் வர வேண்டியது குறுநில மன்னர்கள். குமணன் தன் நாடிழந்து காட்டில் வாழ்ந்த போது கீறு எனும் புலவர் குமணனையும் அவனது தம்பி இளங்குமணனையும் சேர்த்து வைத்தமை. நான் மேலே சில சம்பவங்களோடு தொடர்புடைய புலவர்களை அறிந்த போது நாங்கள் பார்த்தோம். நாடிழந்து காட்டில் வாழ்ந்த போது தன் தலையே கொடுக்க வந்தவர் தான் குமண மன்னன். அந்த படி முற்பட்ட அந்த குமண மன்னனையும் அவனுடைய தம்பி இளங்குமணனையும் சேர்த்து வைத்தவர் பெருந்தலை சாத்தன். பெருந்தலை சாத்தனார், பெருந்தலை சாத்தன் எனும் புலவர் தான் குமணனையும் அவனது தம்பி இளங்குமணனையும் சேர்த்து வைத்தார். ஆகவே விடை பெருந்தலை சாத்தன். அன்பான மாணவர்களே, இவ்வளவு நேரம் சங்ககால தெய்வங்கள், அரசர்கள் மற்றும் புலவர்கள் தொடர்பான சிறு சிறு வினாக்களும் விடைகளுமாக ஒரு தெளிவான விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள் என நம்புகின்றேன். மீண்டும் மீண்டும் இவ்வாறான வினாக்களை செவிமடுத்து விடையளிப்பதன் மூலம் இந்த பகுதியில் உங்களுக்கு மேலும் தெளிவு பெறலாம் என்பது ஐயமில்லை. ஆகவே உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கலாம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.